அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் திருவிழாக்கள் மற்றும் விசேஷ நாட்களில் வந்துட்டு நம்ம வீடுகளில் மாவிலை தோரணம் கட்டுவோம் இல்லையா. மெயின் டோர் என்ட்ரன்ஸ் ஆகட்டும், அதாவது நிலைவாசல் ஆகட்டும், பூஜை அறையாகட்டும், மாவிலை மட்டும் வச்சு முன்னாடிலாம் வந்துட்டு சணலில் கோர்த்து நம்ம கட்டுவோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து ஒரு பக்கமாக போய் நிற்கும், ஒரு பக்கம் சணல் அசிங்கமாக தெரியும். அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி ஒரு மாவிலை பூந்தோரணம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1.5 to 2 இன்ச் அகலமுள்ள கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். உங்களோட நிலைவாசலோட நீளத்தை அளந்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அகலம் இந்த 2 இன்ச்சு போதும். அது மாதிரி பூக்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரொம்ப பெருசும் ரொம்ப சின்னதும் இல்லாமல் ஓரளவுக்கு சைஸ் வந்துட்டு ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது ஈவனாக இருக்கிற மாதிரி, பெருசும் சின்னதுமாக இருந்தாக்க பார்க்க நல்லா இருக்காது. அதனால் பெரிய பூக்களாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ரோஜா பூவும் செவந்தி பூவும் எடுத்துக்கோங்க. மாவிலைகளை இது மாதிரி வரிசையாக வச்சு அது மேலே ஒரு ரோஜா பூ வச்சு பின் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மாவிலை மட்டும் போட்டுட்டு 2வது அப்புறமா பூ வைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு சேர்த்து கூட ஒரேடியாக கூட வச்சுக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக முடிஞ்சிடும். அது மாதிரி ஒரு இலையில் ஒரு பூ இருக்கிற மாதிரி ரோஜா பூ ஒன்று, செவந்தி பூ ஒன்று இருக்கிற மாதிரி மாற்றி மாற்றி ஸ்டாப்லர் பின் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு பழைய மாதிரி சணலில் கோக்குற மாதிரி நகர்ந்தெல்லாம் போகாது. ஸ்டாப்லர் பின் மட்டும் இல்லை, ஊசி நூல் கூட வச்சு தைக்கலாம். அது கொஞ்சம் ரிஸ்க்கு, ஒன்றுக்கும் நம்ம முடிச்சு போட்டு கோத்துக்கிட்டு அது மாதிரி இருக்கணும். அதனால் வந்துட்டு இல்லை டபுள் சைடட் டேப்பு கூட நீங்கள் போட்டு ஒட்டிக்கலாம், அதுவும் ரொம்ப சிம்பிளாக போயிடும். அது கொஞ்சம் செலவாகும், டேப்பெல்லாம் வாங்கணும் இல்லையா. அதனால் ஸ்டாப்லர் பின் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். இந்த மாவிலை பூந்தோரணம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.